ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது பார்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீள் சரடு. இவ்வரிகளை இயற்றியவர் அம்சப்பிரியா. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். இப்பாடலின் பொருள் என்னன்னா, கண்ணகி கோவலனை பிரிந்து வாழ்வதை எண்ணி வருந்துவதை விட விருந்தினருக்கு உணவளிக்க முடியாமல் இருப்பதை எண்ணி வருந்துவதாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவை. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். இப்பாடலின் பொருள் என்னன்னா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் வரும் விருந்தினருக்கு விருந்தளிப்பதை விட வேறு எதுவும் பெரிதாக எண்ணுவதில்லை என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. இப்பாடலின் பொருள் என்னன்னா, விருந்தினருக்கு முகமலர்ச்சியோடு விருந்தளிப்பதே மேலோரின் குணம் என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டாலும் இலரே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இப்பாடலின் பொருள் என்ன, அமிழ்தமே கிடைத்தாலும் கூட தனித்து உண்ணாது பிறருடன் சேர்ந்து உண்ணுதல் என்பது நல்லோர் பண்பாகும் என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. அள்ளில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. இப்பாடலின் பொருள் என்ன, நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் முகமலர விருந்தளிக்கப்படும் என்பது இப்பாடலின் பொருள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், காலின் 7 அடி பின் சென்று. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெருநார் ஆற்றுப்படை. இப்பாடலின் பொருள் என்னன்னா, விருந்தினர்கள் வந்து வீடு திரும்பும் பொழுது அவர்களின் பின் சென்று 7 அடி பின் சென்று அவர்களை வழி அனுப்பி வைப்பார்கள் என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பொய்த்து சிறிது புறப்பட்டான்றோ இழல். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. பாடலின் பொருள் என்னன்னா, வந்த விருந்தினருக்கு உணவளிக்க திணை ஏதும் இல்லாத பொழுதும் விதைக்காக வைத்திருந்த திணையினை உரலில் இட்டு உணவிட்டதாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளீரோ. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. இப்பாடலின் பொருள் என்னன்னா, இரவு நேரங்களில் வாயிற்கதவு அடைக்கும் பொழுது உணவு உண்ண யாரும் உள்ளீர்களா என்று கேட்கும் பழக்கம் இருந்ததாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. மருந்தே ஆயினும் ஒரு விருந்தோடு உண். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கொன்றை வேந்தன். வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் எங்கு உள்ளது? அமெரிக்கா. இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடு இறையுண்ணும். இவ்வரிகளை இயற்றியவர் பாரதிதாசன். நன்மொழி இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி. இப்பாடலின் பொருள் என்னன்னா, முகமலர்ச்சியுடன் உணவளிக்கும் பொழுது உப்பில்லாத கஞ்சி ஆனாலும் அது அமிர்தமாகும் என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. காசிக்காண்டம் நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன். வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் நருந்தொகை. நருந்தொகை நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன். சீவளமாறன் என்ற பட்டப்பெயர் பெற்றவர் அதிவீரராம பாண்டியன். நைடதம், லிங்க புராணம், வாய்வு சம்கீதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன். அசையி என்பதன் பொருள் இளைப்பாரி. கடும்பு என்பதன் பொருள் சுற்றம். ஆரி என்பதன் பொருள் அருமை. வைரியம் என்பதன் பொருள் கூத்தர். இரடி என்பதன் பொருள் திணை. அல்கி என்பதன் பொருள் தங்கி. படுகர் என்பதன் பொருள் பள்ளம். பொம்மல் என்பதன் பொருள் சோறு. மலைபடுகடாம் நூலில் உள்ள அடிகளின் எண்ணிக்கை 583. கூத்தாற்று படை என்று அழைக்கப்படும் நூல் மலைபடுகடாம். கோபாலபுரத்து மக்கள் நூலின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். கோபாலபுரத்து மக்கள் நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1991. கரிசல் வட்டார சொல் அகராதியை உருவாக்கியவர் கி. ராஜநாராயணன். கரங்கு இசை விழவின் உரந்தை. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு.
கறங்கு இசை விழவின் உறந்தை. இவ்வரிகளில் உள்ள உறந்தை தற்பொழுது எந்த ஊரை குறிக்கிறது? திருச்சியில் உள்ள உறையூர். திருக்குறள் தெளிவுரை நூலின் ஆசிரியர் வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் நூலின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். ஆறாம் திணை நூலின் ஆசிரியர் மருத்துவர் கு. சிவக்குமார். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் அறிவுமதி. திருக்குறள் பற்றி இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. ப்ரௌசர் என்பதன் தமிழ் சொல் உலாவி. பெப்பர் என்னும் இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு ஜப்பான். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாகும்? 5வது. பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 105. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. விசும்பில் உளி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். இந்த உலகம் தோன்றிய பெருவெடிப்பு பற்றி இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. வளர்வானம் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. செந்தி இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. தன்பெயல் பொருள் குளிர்ந்த மலை. பீடு என்பதன் பொருள் சிறப்பு. எட்வின் ஹப்பில் எந்த ஆண்டு நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளது என்று நிரூபித்தார்? 1924. பரிபாடலை எழுதியவர் கிரந்தையார். பரிபாடலின் சிறப்பு பெயர் ஓங்கு பரிபாடல். பரிபாடலில் உள்ள 70 பாடல்களில் எத்தனை பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன? 24. பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்று புகழப்பட்டவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். காலத்தின் சுருக்கமான வரலாறு நூல் வெளியான ஆண்டு 1988. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? 40 மொழிகளில். கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை என்று கருவூர் பற்றி கூறும் நூல் அகநானூறு. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் என்று கூறியவர் ஐன்ஸ்டைன். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலுவாகும். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குலாவும் அமுத குழம்பை குடிதொரு கோல வெறி படைத்தோம். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் பாரதியார். நானோ டெக்னாலஜி என்பதன் தமிழ் சொல் மீ நுண் தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ் என்பதன் தமிழ் சொல் விண்வெளி கதிர். இன்ஃப்ராட் ரேஸ் என்பதன் தமிழ் சொல் அகச்சிவப்பு கதிர். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நூலின் ஆசிரியர் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் நூலின் ஆசிரியர் ச. தமிழ்ச்செல்வன். காலம் நூலின் ஆசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் மணவை முஸ்தபா. பாரதியார் மொழிபெயர்த்த சொற்கள்: எக்ஸிபிஷன் பொருட்காட்சி, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே இருப்பு பாதை, ரெவல்யூஷன் புரட்சி, ஸ்ட்ரைக் வேலை நிறுத்தம். ஆங்கிலத்தில் உள்ள சொற்களுக்கு தமிழில் பாரதியார் மொழிபெயர்த்துள்ளார். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற இந்தி நூலின் ஆசிரியர் ராகுல் சாங்கிருத்தாயன். 1942ஆம் ஆண்டு இந்த நூல் வெளியிடப்பட்டது. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் கணமுத்தையா. 1949ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளையெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் குலோத்துங்கன். இந்த பாடலின் பொருள் என்னன்னா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள அனைத்து படைப்புகளும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு
அதை படித்து மகிழ வேண்டும் என்று குலோத்துங்கன் குறிப்பிடுகிறார். சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் பாரதியார். மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் போன்று தமிழ்நாட்டில் கிடைக்காத தமிழ் நூலும் எந்த நாட்டு நூலகத்தில் உள்ளது? பிரான்ஸ். செய்குதம்பி பாவலர் சதாவதானம் பட்டம் பெற்ற ஆண்டு 1997 மார்ச் 10. செய்குதம்பி பாவலருக்கு மணிமண்டபம் எங்கு உள்ளது? இடலாக்குடி. தார் என்பதன் பொருள் மாலை, முனிவு என்பதன் பொருள் சினம், தமர் என்பதன் பொருள் உறவினர், நுவன்ற என்பதன் பொருள் சொல்லிய, என்னா என்பதன் பொருள் அசைச்சொல். கேள்வியினான் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை எந்த புலவரின் மீது கவரி வீசினார்? புலவர் மோசீகரனார். மாசற விசித்த வார்பொரு வல்பின் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புலவர் மோசீகரனார் தன் மீது கவரி வீசிய மன்னனுக்காக இப்பாடல் வரிகளை இயற்றியுள்ளார். திருவிளையாடல் புராணம் இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் படலங்களின் எண்ணிக்கை 3 காண்டங்கள் மற்றும் 64 படலங்கள் உள்ளன. பரஞ்சோதி முனிவரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி ஆகிய நூல்களின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் கமலாலயன். உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாருடைய வாழ்க்கை வரலாறு? மேரி மேக்லியோட் பேத்தியோன். கமலாலயன் இயற்பெயர் வே. குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் கமலாலயன். கொற்கை கோமான் கொற்கையாம் பெருந்துறை என்று தூத்துக்குடி பற்றி கூறும் நூல் ஐங்குறுநூறு. தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினாவது அறிவினா. ஆசிரியர் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று கேட்பது எவ்வகை வினா? அறிவினா. ஆசிரியருக்கு பொருள் தெரியும், மாணவர்களுக்கு பொருள் தெரியுமா என்பதை அறிவதற்காக கேட்கப்படுவதால் இது அறிவினாவாகும். வினா எத்தனை வகைப்படும்? 6. அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல்வினா, கொடைவினா, ஏவல் வினா என 6 வகைப்படும். தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினாவது அறியா வினா. ஆசிரியரிடம் மாணவர் இந்த கவிதையின் பொருள் யாது என கேட்பது எவ்வகை வினா? அறியா வினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்பது ஐய வினா. செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினாவது ஐய வினா. இந்த செயலை செய்தது யார் என்று தெளிவுபடுத்துவதற்காக இந்த வினா எழுப்பப்படுவதால் இது ஒரு ஐய வினாவாகும். தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினாவது கொளல் வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினாவது கொளல் வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினாவது கொடை வினா. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உங்களிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினாவுதல் கொடை வினாவாகும். ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினாவது ஏவல் வினாவாகும். வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று வினாவது ஏவல் வினா. அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா 6ம் இழுக்கார் என்று கூறும் நூல் நன்னூல். 6 வகையான வினாவை பற்றி நன்னூல் குறிப்பிடுகிறது. சுட்டு, மறைநேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், ஊறுவது கூறல், இனமொழி என்னும் எண் இறையுள் இறுதி நிலவிய 5ம் அப்பெருமையின் நேர்ப்பே என்று கூறும் நூல் நன்னூல். 8 வகையான விடைகளை பற்றி இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. விடை எத்தனை வகைப்படும்? 8. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, ஊறுவது கூறல் விடை, இனமொழி விடை என 8 வகைப்படும். கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது சுட்டு வினாவாகும். ஒரு பொருளை சுட்டிக்காட்டி கூறுவதால் இது ஒரு சுட்டு வினாவாகும். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல் மறைவிடையாகும்.
கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுதல் நேர்விடையாகும். இதை செய்வாயா என்ற கேள்விக்கு நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடையாகும். ஒரு வேலையை செய்ய சொல்லும் பொழுது அதை நீயே செஞ்சுக்கோன்னு மறுபடியும் நம்மளை வேலையை வரனால இது ஒரு ஏவல் விடையாகும். என்னுடன் ஊருக்கு வருகிறாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் ஆகும். என்னுடன் ஊருக்கு வருகிறாயா என்ற கேள்விக்கு வருகிறேன் என்பது நேர்விடை, வரவில்லை என்பது மறைவிடை. இந்த ரெண்டுமே இல்லாம வராமல் இருப்பேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி மாதிரி கேட்கறதுனால இது ஒரு வினா எதிர் வினாதல் விடையாகும். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. உற்றது அப்படிங்கன்னா இப்போ நடக்கிறது, அவர் கால் இப்போ வலிக்குது அதனால அப்படியே சொல்றாரு. உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது ஊறுவது கூறல் விடையாகும். அவர் கால் இப்ப வலிக்கல, ஆனா விளையாண்டா வலிக்கும் அப்படின்னு பின்னாடி நடக்க போறத சொல்றதுனால இது ஊறுவது கூறல் விடையாகும். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடையாகும். உனக்கு கதை எழுத தெரியுமா என்று கேட்கும் பொழுது தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்லாம எனக்கு கட்டுரை மட்டும் எழுத தெரியும், அது நம்ம கேட்கறதுக்கு இனமான ஒரு பதில் சொல்றதுனால இது ஒரு இனமொழி விடையாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.